தெம்மா தெம்மா அதுதான் தெம்மா தெம்மா அடிக்கா. கடவுளே கடிச்சிடணும் கடவுளே, கஷ்டப்பட்டு வச்சு வாங்கின பொருள் கடவுளே, இப்படி கண்ணு முன்னாடி வீணாயிடக்கூடாது கடவுளே. மொத்தமாக போயிட்டா ஒரேடியா வழி முடிஞ்சிடும். ஓ அம்மா அப்பவும் கிடைக்கல பார்த்து. வணக்கம், நான் உங்கள் வாசனை. ரொம்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இந்த vlog எபிசோட் 12. ஸோ இந்த vlog எபிசோட் 10 அண்ட் 11ஓட கண்டினியூட்டி. சப்போஸ் யாராவது எபிசோட் 10 அண்ட் 11 பார்க்காம இந்த vlog பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த vlog ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் 10 அண்ட் 11 பார்க்கலாம், எல்லாமே புரியும். 1ல் இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே புரியும். டிடிஎஃப் இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட்டில் இருக்கோம். ஸோ நம்ம vlogல இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கிறது பைரவா காட் ஃபோர்ட். ஆக்சுவலி எபிசோட் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவா காட் ஃபோர்ட் ட்ரக்கிங்க்கு போய் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போயிருப்போம். ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன் ஏறி இருந்திருக்க கூட முடியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா vlog போட்டிருப்போம். அதுக்கப்புறம் எபிசோட் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி இருந்துச்சு. கிளம்பி நம்ம பைரவா காட் ஃபோர்ட் ட்ரக்கிங் ஏறி பாதி தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா vlog போட்டுருந்துருப்போம். இப்போ எபிசோட் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து டாப் வரைக்கும் போயிட்டு ஃபுல்லாக கீழே இறங்குறாரு. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் நான் நினச்சிட்டேன் மேலே ஏறுறது தான் கஷ்டம்னு. ஆக்சுவலி கீழே இறங்குறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்கேரியாக, அவ்வளோ ரிஸ்க்காக, பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம vlogக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பிள்ளைக்கும் திட்டுக்கோங்க. டான்ஸ் ஸ்டெப்போட போகலாம். தெம்மா 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 அழிக்க, அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுல. தெம்மா இப்படிடா தெம்மா தெம்மா அதுதான் தெம்மா தெம்மா அடிக்காது. எப்படி யாரு அப்படியா? அதே டைலாக்கா சொன்னீங்க நீங்க? தங்கா நே தங்கா தங்கா தங்காயே தேங்க தேங்க அது அப்படியா? தேங்க தேங்க இது செம்ம பாட்டா இருந்துச்சுடா, நல்ல வைபா இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? ஐயோ இப்போ எனக்கு மனுஷன் தங்கா தங்கா, ஐயோ மறந்துருச்சு. டேய் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பாட்டு பாடிட்டு இருந்தோமே, தெம்மா தெம்மா அடிக்காது. இந்த மரம் இது இருக்குமா? ஓ ஒழுக்குது. தெம்மா தெம்மா தெம்மா. ஏய் இங்க இருந்து நம்ம மிஸ் ஆனா வைங்க, போகும்போதே இவன் தட்டிடுவேன். அவர் இப்பதான் கழட்டி வச்சிருக்காரா? ஐயோ டி ஏண்டா இந்தியாவில இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்போ நம்ம டிடிஎஃப்க்கும் நிறைய பேத்துக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கும். நீ ஃபாரின் நினைக்கிறியா? அப்போ நம்ம இந்தியாவில் இன்னும் இந்த மாதிரியான இடங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குங்க, எல்லாத்துக்கும் போவோம். அதுதான் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப். டிடிஎஃப் இதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏற வேண்டியதான். வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரும்போதே நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அது போக பிஸ்கட் பேக்கெட்டும் எடுத்து தான் வந்திருக்கோம். அண்ட் வந்து நாங்கள் எனர்ஜி ட்ரிங்க்லாம் பேக் பண்ணிட்டு தான் வந்தோம். கிருஷ்பையை வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டேங்கிறான். கேட்டால் குடிச்சா தீந்து போயிடணுங்கிறான். அப்போ வாங்கினதே குடிக்கிறதுக்கு தான்டா. நான் தான் சொன்னேன், இரு லட்சல குட்டி வேணாம், பூந்து போனால் தான் ரொம்ப ரிஸ்க்கு, இரு அதை தாண்டி போயிடுறேன். உங்களுக்கு சேஃப்டா, நான் மண்டியில் கேமரா மாட்டிருக்கேன் கரெக்டாக, அது மட்டும் தட்டி விட்டுருது கரெக்டாக. என்னடா லாக்காக மாட்டேங்குது? லாக் ஆயிடுச்சு. வாடா பார்த்து வாச்சலும். இது என்னப்பா இது? ஓகே சரி குடி, லாக் கரெக்டாக பண்ணிக்கோ. ஒரு டைம் செக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி இடத்துல வந்துங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை இப்படி கலட்டி இதில் இப்படி மாட்டி விட்டு, இதுலேயும் இல்லை இதில் மாட்டி விடணும். ஓகே பெருசாக வழுக்கல, பட் இருந்தாலும் நல்லா இல்லைடா அந்த ஷூக்கு தான் வலிக்கிற போது நல்லா பார்த்தே வா. அவ்வளோதான். வாடா செல்குட்டி, நல்லா பார்த்து பத்திரமா பொறுமையாக வா, ஒன்றும் அவசரம் இல்லை. வா பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்மளோட vlog வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு படம் மாதிரி போயிட்டுருக்கோம். நேற்றுலேருந்து போயிட்டுருக்குடா vlog. அப்போ நேற்று ஒரு எபிசோடாகவும் இன்றைக்கி ஒரு எபிசோடாகவும் தான் போட்டாலுமே இந்த vlog ஒரு 1.5 மணி நேரத்தை தாண்டிடும்னு நினைக்கிறேன். அதாவது 2 பார்ட்டாக பிரிப்போம்ல ஒரே vlog. இப்போது ஆக்சுவலி இது 2 vlog தாங்க. பட் நான் தான் இருந்துட்டு சரி அதான் பார்க்கலையே, அப்படியே போய் எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். முன்னாடி போய் போ. டேய் பார்த்துடா, பொறுமையாடா, காலை சுற்றிக்காத பின்னிக்காத, அவ்வளோதான். லாக் பண்ணியா? ஆக்சுவலி நமக்கு கேமராவை பிடிச்சிட்டு ஏறுறதுங்க ரொம்ப கஷ்டமாக ரிஸ்கியாக இருக்குது. அப்படிங்கப்பா இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமாங்க? ஆக்சுவலி 85 டிகிரின்னு சொன்னாங்க இல்லைங்க, 85 டிகிரிக்கு மேலேயும் இருந்த மாதிரி இருந்துச்சு. டிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க, இங்கே சிவாஜி மகாராஜ் சாரோட அந்த ஒரு கல்லுலேயே செதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அவங்க காமிச்சாங்க. பட் இந்த இடமான்னு கன்ஃபார்ம் தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அது இந்த இடம் தான். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இங்கெல்லாம் என்ன வாடா இருந்திருக்கும்? The stop, the army
ஆர்மி பீப்புள்ஸ். Yes. ஓகே 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 ஓகே. ஆர்மி பீப்புள்ஸ்லாம் இருக்கிற இடமாமாங்க இங்கே. சிவாஜி மகாராஜ் தட் விச் ஒன் பையா? ஓ இன்னும் உப்பர். டேய் உப்பராமாடா. Talk about this point. Blood point. கம்மிங். ஓ சூப்பர் பை, தேங்க்ஸ் தேங்க்ஸ். அது மேலேயாமாங்க, ஆனால் இங்கே தான். படிக்கட்டு அப்படி இருக்கு டிடிஎஃப். நேர் 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 நேராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே மேபி நிறைய பேர் கீழே விழுந்து இறந்துருந்துருக்கலாங்க. ஏன்னா இது அவ்வளோ ரிஸ்க் ஜாஸ்தி. சில பிடிச்சிக்கிட்டா நான் வரட்டுமா? இல்லைடா நீ பிடிச்சிட்டு இருக்கியே, ஒரே இழுத்துற போகிறேன், அதனால தான் கேட்டேன். மேலே கொடி எதாவது தெரியுதான்னு பாரு, சிவப்பு கலர் இல்லை ஆரஞ்சு கலர் கொடி. ரிட்டன் எப்படி? அங்கே போயிங்க தம்பி பையா கிட்ட, பையா ரிட்டன் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. This point. ஆமாண்டா. Mobile the catch and to the Shivaji Maharaj space. கண்டிப்பாக பையா. ஆனால் புல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வலிச்சிருச்சு. அவங்க வீடியோவில் காட்டும் போது இல்லைங்க அப்படி தாங்க இருக்குது. பா சே, இவங்களே செஞ்சுருப்பாங்களாடா? அது மூக்கா? ஆமாண்டா. என்னடா கேள்வி இது? டேய் இவங்களே செஞ்சுருப்பாங்களா இல்லை எப்படி? செஞ்சுருப்பாங்க. இவங்களே செஞ்சுருப்பாங்களா? ஆமாம், ராஜனால் முடியாததா. இங்கே பாரு ராணி முகம் மாதிரி தெரியுது இந்த மலையை. டேய் இந்த மலையே என்னடா இப்படி அழகாக இருக்குது? இங்கே பாரு எவ்வளோ பூன்னு, நான் கவனிக்கவே இல்லை பாரு. நான் ஃபுல்லாக இதில் அங்கே பாரு ஃபுல்லாக மேலே. வாவ். நோ கம் ஒன் ஃபஸ்ட்டு பிஸ்கெட் ஆஃப்டர் ட்ரெக்கிங். டே கூட தொட்டு சாப்பிட்ணுண்டா ஃபஸ்ட்டு. இந்த பிஸ்கெட் ஏன்டா எடுத்தீங்க? அந்த நெய் மாதிரி இந்த பிஸ்கெட் எடுக்க வேண்டியதான். அண்ணன் ஏதோ எடுத்து வந்திருக்காரா? டேய் எல்லாருமே ரெடியாக தான் வந்திருக்கீங்களா? அப்போ அண்ணன் வேற தாபாவில் வேலை செய்கிறாரு. வடாப்பாவ் Maharashtrian. ஆஹா, Maharashtrian put the vada pav. ஐயோ வடாப்பாவுடா இது. ஜாலி நம்ம ராஜன் ஜாலி ஜாலி. ஒரு வாட்டி மந்திரி கூப்பிட்டு ராஜா வந்து சமைக்க சொன்னாராம். அப்போ வந்து சமைச்சு கொடுத்தாராம். அதில் உப்பே இல்லையான்னு திட்டுன்னு திட்டாராம். அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி அவரை வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போயிட்டாராம். பல தூரம் கூப்பிட்டு போயிட்டே இருந்தாராம். பசின்னு சொல்கிறாராம் யார்? ராஜா. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்னும் கூப்பிட்டே போகிறாராம். ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாராம். அப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஒரு சாப்பாடு தராராம். சாப்பிட்டு பார்த்துட்டு அடா இன்னும் இருக்குமான்னு சொல்லி வயிறாறு சாப்பிட்டாராம். சூப்பராக இருக்குது மந்தியார், யார் செஞ்சதுன்னு கேட்கும்போது நீங்கள் உப்பு இல்லைன்னு சொன்ன ராஜாவே அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி இவ்வளோ ட்ரக் பண்ணி வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்குங்க. அடடா, அது வடாப்பூ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே டிடிஎஃப்ஸை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்ணுறோங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் இவ்வளோ நேரம் இங்கே இருந்த மழையே தெரியலைங்க எங்களுக்கு. இப்போது கொஞ்சம் மிஸ்டெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே ஒரு மலையே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து இங்கேயுமே கொஞ்சம் மிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கீழெல்லாம் கொஞ்சம் தெரியுதுங்க வியூ. வாவ், ரொம்ப டைட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோமா? இல்லைண்ணே, எனக்கும் டைட் ஆயிடுச்சுண்ணே. அது எல்லோரும் சாப்பிட்டோண்டா. அப்படின்னாலும் அவ்வளோலாம் இல்லைடா சாப்பிட்டோண்டா, நல்லாவே சாப்பிட்டோண்டா. இறங்கணுமா? மேலையா உப்பர்? This is the top. Okay, this. ஓ அவ்வளோதான் வந்தாச்சா? அவ்வளோதான் இறங்க போகிறோமா? டேய் என்னடா சொல்கிற? தட்ஸ் ஆல் பையா. ஃபோர்ட் கிதர்? ஃபோர்ட். This is a fort. இங்கே கொண்டு வந்து ராஜா என்னடா வச்சிருப்பாரு சொல்லுங்கடா. இறங்க போறோங்கிறது எனக்கு சாக்க தாங்க முடியல. கொஞ்சம் தள்ளு. அப்பாடா அப்படிங்கிறானா? சொல்ற அந்த மைண்ட் வாய்ஸ் என்னன்னு இல்ல. என்னது ராஜா கோட்டையில? ஓகே ஆமா.
என்னடா கொண்டு வச்சுக்க பாரு. ரெண்டாவது பொண்டாட்டி மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அவ்வளோ அது ராஜா வந்து ராணியா கொண்டு வந்துருமா? டேய் அப்படிலாம் கிடையாதுடா. அது அந்தோபுரம்னு சொல்லி பெருசாக கீழே இருக்கும். ஏ வாட்ச் டவர். திஸ் இஸ் வாட்ச் டவர். Watch tower. ओके भैया फोर्ट किधर? फोर्ट फोर्ट आगे थोड़ा है लेकिन रिस्क ज्यादा है. लाइटली गो अप. लेट्स ट्राई. तो ये ऐसा जूता है और स्लिप मार के ऐसे. ओ फाइन. ओके थोड़ा ऊपर. Okay, look. ஆக்சுவலி டிடிஎஃப் என்னன்னாங்க, மேலே வந்து ஷூலாம் ரொம்ப வழுக்கும், போக முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் ஆமாங்க. ஆனால் இன்னும் எனக்கு மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது. என்னப்பா பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சுட்டீங்க. ஆனால் அந்த இடம் சூப்பரான இடங்க. நம்ம கும்பே வாட்டர் ஃபால்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக வந்து வரும். ஏய் அண்ணன் என்ன கூப்பிட்டு போகிறாரு. எவ்வளோ நைஸாக போயிடலாம். ஆஹா இங்கேயே வந்து நிப்பாட்டிட்டேனே. கோபையா? நோ. ஓகே. இதெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டு வச்சுருக்காங்க டிடிஎஃப். நீ அப்படியே வாடா, இந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. வேணாம் அந்த பக்கமே வா. பட் இருந்தாலும் அண்ணன் வந்து அது வரைக்கும் கூப்பிட்டு போகிற. பார்த்து வா, கொஞ்சம் ஓரமாக வா. அங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குடா. நல்லா இருக்குல்ல? ஆனால் குட்டி வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் மிஸ்டெல்லாம் அப்படியே மேலே போயிட்டுருக்கு டிடிஎஃப். The dangerous part. The lock me. ஓகே. டேய் டேஞ்சரஸ் பாயிண்டா? நீ வரலையா? சரி போயிரு. டேய் விளையாட்டுல தனியாக வராத. அங்கேயே நிற்கிறியா இல்லை என்ன பண்ண போகிற? கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். திஸ் இஸ் த டாப். ஓ இன்னும் மேலே இருக்கு. வாட் இஸ் திஸ்? This is the water tank. Water tank. Oh fine. Swimming pool. பார்த்து பொறுமையாக போடா நீயும். நானும் வந்துட்டேங்க டம்முன்னு. வழுக்குது. நான் பாட்டுக்கு கத்தி எடுத்து இந்த கள்ளி செடியெல்லாம் வெட்டிகிட்டு இருப்பேன். இந்த பைத்தியக்காரங்க இதே கத்தி எடுத்துகிட்டு போய் காய்கறி வெட்டிகிட்டு இருக்கானுங்க. ஆமாங்க கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. அதுவும் பயங்கர டேஞ்சர். பார்த்து பையா, இதுவும் பயங்கர டேஞ்சர் தாங்க. ஏன்னா பார்க்குறக்கு தரைகள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பழுக்குது சறுக்குன்னு. வாவ், அந்த ஒரு கூலிங்னஸ் அங்கே இருந்ததை விட இங்கே நல்லா இருக்குங்க. வழுக்குது. இதுதான் டிடிஎஃப் பைரவகாடோட டாப். வந்து ரீச் ஆயாச்சு. பைரவகாட் டாப்பில் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், மறுபடியும் மிஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி மேலே வந்தோடனே டக்குன்னு ஜில்லுன்னு இருந்ததுக்கு காரணம் என்னென்னா மிஸ்ட்டு மறுபடியும் வருது, அதனால தான் நமக்கு ஜில்லுன்னு இருந்திருக்கு. டிடிஎஃப் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி மேலே போக முடியாது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், பரவாயில்ல அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ நான் கொடின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க, இதோ அதுதாங்க அந்த கொடி. அங்கே ஒரு கொடி குட்டியாக ஆடிட்டுருக்கு தெரியுதுங்களா? அங்கே அதுதாங்க நான் சொன்னேன் அந்த கொடி. ஆக்சுவலி இங்கே எப்படி சொல்கிறது, அந்த கோட்டைகள்லாம் கட்டலை, ஏன் எங்கே போச்சுன்னு தெரில. ஒரு வேளை இடிஞ்சிடுச்சா பல வருடங்கள் ஆனதுனால அப்படின்னு சொல்லி தெரில. இதுதாங்க பயங்கரமான டாப்பு. ஸோ பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடமே. அங்கே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்குங்க. இங்கே இருந்த கோட்டை என்னங்க இருந்திருக்கும், அங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம இந்த
ஜீவிதன் ஃபோர்ட் போடணும்ல, ஜீவிதன் ஃபோர்ட்லேயும் ஜஸ்ட் சிவர் மட்டும்தான் இருந்துச்சு, மிச்சதெல்லாம் காணும். ஒரு வீரர்களெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு டென்ட் நம்மள மாதிரி டென்ட்டு போட்டு தங்கிப்பாங்களா? இல்லையே, அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. தெரிஞ்சவங்க நம்ம பசங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா இதுக்கு மேலே போக அலோடட் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் பார்த்தாலே தெளிவாக தெரியுதுங்க, அப்படியே தரன்னு இழுத்துட்டு போயிடும் நம்மளை. ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சு நல்லா வழுக்குதுங்க. ஸோ எது லீகோ அதுபடியே நடப்போம். ஓகே டிடிஎஃப், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போகும்போது வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்து இறங்கணுங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கேயே நல்லா வழுக்குது. ஆகையா ஆகையா அங்கேருந்து கத்துறாங்க, வாங்கப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போல். தேன் மிட்டாய் மட்டும் இருந்ததுன்னா அப்பா முள்செடி வலிக்குதே இடுப்பு. அப்பப்போ வலிக்குதுங்க, அப்பப்போ வலிக்க மாட்டேங்குதுங்க. இங்கே சறுக்குச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேரெக்டாக தெரியுதா அவங்களுக்கு? அதனால் எவ்வளோக்கு முடியுமோ நல்லா சேஃபாக வரணுங்க. என்னால் பெருசாக குனியவே முடியலைங்க, வலிக்குது இடுப்பெல்லாம். ஓகே பையா. ஆக்சுவலி அவங்க என்னை மேலே கூப்பிட்டு போவாங்கன்னே தெரியாமல் அவங்க கூடயே வந்து மேலே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. டிடிஎஃப் எப்படியோ சந்தோஷமாக இருக்கு. வெயிட் டவுன், ஐ வில் புட் ஆங்கர். தேங்க்ஸ் பையா. ஃபர்ஸ்ட் அவங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். बहुत रिस्क है वो. बहुत रिस्क. वो बारिश இல்ல இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்னு சொல்ல முடியாது. बारिश के टाइम बहुत रिस्क है. இல்லை வந்திருக்கலாம் செல்லம், ஆனால் வழுக்குதுடா அவ்வளோதான். இல்லை வழுக்குது அவ்வளோதான் சொல்லக்கூடாது, அவ்வளோங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதுடா கால் வைக்கும் போது. அண்ட் வைக்கவே சில இடத்துல எப்படி சொல்கிறது, வைக்கவே ஒரு grip இல்லாத இடம் மாதிரி இருக்குது, எல்லாமே வழுக்கிற இடம் மாதிரி இருக்குது. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2:10 ஆச்சுங்க. கரெக்டான டைமில் தான் சாப்பிட்ருக்கோம். ஏண்டா டேய் பாரிஸுங்கிறாங்களே, அப்படின்னா என்னடா? இருட்டிருச்சுன்னா மேபி அதுதான் நினைக்கிறேன். அதான் நானும் கேட்டேன்ட்டு. ஆமாங்க, இருட்டிருச்சுன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இடம் டைட்டாக இல்லையே, அப்படிங்க அதை பிடிச்சிக்கவா? இல்லை அப்படி பிடிக்கக்கூடாது போல். காம்ப்ளிகேட்டடாக தாங்க இருக்குங்க. ஓகே 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 ஓகே. ஃபஸ்ட்டு டவுன் ஆகிட்டு அப்புறம் தான் அதை கழட்டணுமாங்க. ओके डाउन ओके एंकर चेंज करो. change. No, they didn't change. No problem. என்ன இந்த பறவை, வவ்வால் பறவையா? இல்லையே. டிடிஎஃப் உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ ரிஸ்க்காக இருக்குன்னு? பயங்கர அல்டிமேட் ரிஸ்க் டிடிஎஃப்.
திரும்பி எப்போ இந்த மாதிரியான இடத்துக்கு வருவோன்னு சொல்லி தெரியலைங்க. அதனால நல்லா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி இடத்துல இறங்கி போக போகிறோங்க. ஸோ வந்து நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இங்கே இப்போ 2 கையை நம்ம யூஸ் பண்ணோம். அதனால தான் வந்து ஃபோனை தூக்கி உள்ள வச்சுட்டேன். ஸோ ஒரு கையை இப்படி பிடிச்சிட்டு, இங்கே ஏதாவது ஒரு க்ரிப் இருக்கும்ல, அதை அப்படி பிடிச்சிட்டு, இந்த பக்கம் ஒன்று போட்டு, இந்த பக்கம் ஒன்று பிடிச்சிட்டு இருங்க, இந்த பக்கம் இப்படி தள்ளி. ஓகே, வந்துட்டோங்க. இன்ஸ்டா 360 ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் சைடில். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ரோப் சேஞ்ச். Back. Yes, or back. Left hand to board. Left hand. Okay. Yes. Yes. नीचे या Change anchor. wait wow This is hard. yeah very hard. टिटियो फिंगर भयंकर हार्ड இருந்துச்சுங்க. आगे जाके रुको. बसल्या बरोबर. पुढे काय करतो ना. पुढे जाऊ. पुढे लगेच. போங்கடா. प्लीज ओके थोड़ा सा गया. नीचे नीचे ना किलो போடா. जाओ नीचे. काम से एंकर चेंज करो. थोड़ा पुढे जाओ दे. ஓஹோ, அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? எங்கடா மண்டையில மாட்டேன், இந்த பூவை காணோம். பயத்துல பறந்துருச்சா? சொல்லும் வந்தது வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஃபோர்ட் இதே மாதிரி ஏறணும். போலாங்கிற ஊருக்கு போலானேவா? என்னடா மாத்தி பேசிட்டா கவுக்குன்னு. நான் அண்ணே போலான்னு என்ன பரவாயில்லையே, இப்போ இவ்வளோ உடனே போலான்னு ஒத்துச்சு அப்படிங்கிறேன் நானும். ஏய், இதுதான்டா இருக்கிறதே டஃபஸ்ட் ட்ரக்கிங். இதையே முடிச்சிட்டோம். வா ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிச்சிட்டோம்ல, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. யா ஓகே. ஓகே ஓகே. ஆஹா, ஜாலியா இருக்குதே. கிட்டத்தட்ட இங்க இருந்து அவங்க வரைக்கும் ரேம்பிளிங் பண்ணி போகணும். டிடிஎஃப் அவர் கையை விட்டாருன்னா சொயின்னு போயிடுவாரு. கீழே விட மாட்டானே, ஜாலி. ஓ, கீழே விட மாட்டாரு போலப்பா. காலை வச்சாலும் டைட் ஆகுமா? கால் டைட்டா வைக்கணுங்கிறாரு. இப்போ எனக்கு என்ன கேள்வி என்னன்னா, எனக்கு வலிக்க மாட்டேன் டெஸ்க்கு. சொல்றா, டக்குன்னு சொல்றா. வாய்ப்பு இருக்கா? டே கிருஷ்ண, நீ சொல்றா. வாய்ப்பு இருக்குண்ணே. ஓச்சோ கடவுளே. சரி, அதை தள்ளனா தானே டவுன் போகும். டேய், அந்த 2 கையை வச்சு பண்ணக்கூடாதுடா. அந்த ஒரு கையை எடுத்து பின்னாடி போயிடா. அவரு தானே புடிச்சுக்க சொல்றாரு. டேய், அவரே பண்றாருடா. சலோனா அட பாவி, டேய் இப்படி பண்ணக்கூடாதுடா. ஆனா அந்த இடம் கொஞ்சம் டர்ரா தாங்க இருக்கும். வேற வழி இல்ல. पैर नीचे. ओके. டேய், இடுப்புல இடம் எல்லாமே பிடிக்குது. ஆமாண்ணே, வலிக்க மாட்டா எனக்கு. கண்டிப்பா. கடவுளே, निकाल. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி பாத்துக்கோங்க. अरे ऐसा लगाओ, ऐसा. चलो निकाल, इसको खोलो. भैया, मेरा डिस्क प्रॉब्लम. मेरा बाइक एक्सीडेंट, डिस्क प्रॉब्लम. कुछ नहीं होगा. इसको ऐसे அதை நல்லா பிடிச்சிக்கோங்க, ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்க வேண்டியதான். गो. पैर डाउन ऐसा डाउन. यस. ஓம் நமச்சிவா. कुछ नहीं होगा. पैर डालो. पैर வலிக்குது, பெயினிங். इधर पकड़ो. पकड़ो. नीचे पैर डाउन.
डाउन पैर और ओके ओके डाउन डाउन इसको पकड़ इसको पकड़ पेनिंग भैया पेनिंग आ जा ऊपर आ जा ओके लीव मी आई विल गो चलो चलो மொத்தமாக போயிட்டா ஒரேடியாக வழி முடிஞ்சிடும் नहीं कुछ வாட் சவுண்ட் ஓகே फास्ट गो बैक फास्ट ஓகேங்க இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு நல்லா தாங்க இருக்குது ஆனால் வழி இப்போ கீழே போனால் தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடவுளே கிறிஷ் வலிக்குதுங்கிறான் அவனுக்கு இது பயங்கரமாக வலிக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாலியாக இருக்குல்ல செம்ம ஃபீல் குட் ஆச்சு நீ ஃபஸ்ட்டு விடவே இல்லைடா ரொம்ப பயந்துட்ட தானே பயங்கரமாக பயந்துட்டாங்க தம்பி எனக்கு சுத்தமாக பயம்ங்கிறது 1% இல்லை எனக்கு எல்லாமே வந்து பண்ண முதுகு நினச்சி தான் கடவுளே ஆடா செல்ல குட்டி அவ்வளோதான் वेरी गुड यस எஸ் எஸ் ஓ யா வழி இருந்துச்சுன்னா நான் எப்படி லாங் ரைட்ஸ் பண்ணுவேன் பைக்கில் கடவுளே ஓகே இந்த ஸ்டிக் இருக்கும்போது இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குடா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த கயிறே லைட்டாக பிடிச்சா போதும் அப்பப்போ பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டிக் இருக்கும்போது நல்லா ஃபீல் ஆகுதுங்க பா எப்படி ஒரு செங்குத்தான மலையில் ஏறி இருக்கோம்ல பா பாரிஷ்னா ஒரு வேளை மலையோ டேய் மிஸ்ட்டை தாண்டா பாரிஷுங்கிறாங்க கரெக்ட் பாரிஷ்னா மிஸ்ட்டு தான் போலங்க ஆக்சுவலி வந்து நம்ம எங்கே ஜீவிதன் ஃபோர்ட் போயிட்டு வந்தப்போவே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நகம்லாம் ப்ராப்பராக வெட்டணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ மறுபடியும் அதே பிரச்சனை தாங்க காலில் வலிக்குது உள்ள ஷூக்குள்ள இப்போல்லாம் சப்ப மேட்ரா தெரியுதுங்கிறியா டே அதே இடத்துல அதே புழு இருக்குடா தெரியுதா இல்லை இதே இடமா இல்லை இது வேறு இடமா இது வேறு இடம் பார்த்தீங்களாங்க எவ்வளோ இருக்குன்னு அதான் இது பாய்சனே கிடையாதான் பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி அரிக்கும் இல்லைடா எனக்கு வயிறு இங்கெல்லாம் அப்படியே பிடிச்சி வலிக்குதுங்க சரி நம்ம அப்படியே மெதுவாக முன்னாடி போய்ட்டுருக்கலாம் வா முன்னாடி போய் அப்போ தான் உட்கார முடியுங்க பார்த்து வா கொஞ்சம் லெஃப்ட் ஏரியா வா பக்கம் ரைட்டு ஃபுல்லாக பண்ணலங்க இன்றைக்கி நான் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் இருக்கேன் அங்கேருந்து சரிக்கு என் மேலே விழுந்துடாத ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறும்போதே சொன்னாங்க இங்கே வந்து வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்போ ஃபுல்லாக மிஸ்ட் இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரில என்னடா சொல்கிறாங்க இந்த மலை இங்கேருந்து பார்த்தா தெரியுமா இப்போ மறைஞ்சிருச்சா इधर है सर ये बादल जाएगा ना டேய் பனி இல்லைன்னா தெரியுமாடா இப்போ தெளிவாக தெரியுது பாருங்க டிடிஎஃப் எவ்வளோ பெரிய மலையை நம்ம ஏறிட்டு வந்திருக்கோம் வாவ் இதை விட டிடிஎஃப் நாங்கள் வந்து தாபா கிட்ட போயிட்டு காட்டுறோம் அப்படி அல்டிமேட்டாக இருக்குங்க இதே இடத்துல தாங்க மலை மேலே ஏறும்போதும் எல்லாம் கரெக்டாக பட்டுச்சு இப்போவும் அதே மாதிரி தான் பட்டுருக்கு மழை தெரியுது அம்மா ஷோ என்னடா உனக்கும் அதே மாதிரி தாச்சா பார்த்து இல்லை நான் அவர் காமிச்சாரா இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி வந்துட்டேன் சொல்கிறா யூபியா யூபியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆகி 40 நாளில் புதுசாக மாதத்துக்கு 2 டைம் தான் குளிக்கிறான்ட்டு டிவோர்ஸ் மாதத்துக்கு 2 வாட்டி தான் குளிக்கிறாரா பின்ன டிவோர்ஸ் பண்ணாமல் என்னடா பண்ணுவாங்க இதோ உங்களுக்கு தெரியுதாங்க அந்த மலைக்கு தாங்க நம்ம ஏறி முடிச்சுட்டு இறங்கி வந்திருக்கோம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது கிட்டத்தட்ட இன்னொரு 70% இருக்கும்லடா இன்னும் 30% ஒரு 20% தான் இறங்கி வந்திருக்கோம்
இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70% பக்கம் இருக்குங்க. 70-80% பக்கம் இருக்குது. முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியா டைம் பையா? 4 o'clock டைம் வந்து ஈவினிங் 4 o'clock ஆச்சு டிடிஎஃப். அவனை விட்டுருந்தா அப்படியே ஏமாற்றி அனுப்பிச்சி விட்ருப்பியடா. வாடா செல்லம், இந்த பக்கமே கிடையாதுடா, அந்த பக்கம் தான் செல்லம் போனோம். நாங்கள் கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். தண்ணி போகிற வழி தானே நான் இது அப்படின்னா அவன் இல்லைடா சொல்ல இதுதான் தண்ணி போகிற வழின்னு காமிச்சேங்க. அண்ட் டிடிஎஃப் நம்மளோட Insta 360யோட கவரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வர்ற வழியில் ஒரு கல் மேலே வச்சுட்டு போயிருந்திருக்கேன். ஆக்சுவலி டிடிஎஃப் என்னாச்சு, நாங்கள் இந்த Insta 360 எடுத்து சூப்பராக வீடியோ எடுத்தேன். பட் அதோட கவர் எங்கே வச்சேன்னு தெரில. நிறைய பொருளை பார்த்துக்கிறதுனாலிங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்களை மிஸ் பண்ணிடுறோம். கடுப்பாக இருக்குது. இப்போ அந்த இது இல்லாமல் இதை போட்டால் இது ஸ்க்ராட்ச் ஆகிடுங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. பார்த்து தான் வைப்பேங்க எல்லாத்தையுமே. பட் அப்படி இருந்துமே இப்படி ஆகிடுது. இல்லை பசங்கிட்ட ஏதாவது கொடுத்து வைக்க சொன்னேன்னா. இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோ. அந்த இடத்த கடவுளே கிடச்சிடணும். கடவுளே கஷ்டப்பட்டு வச்சு வாங்கின பொருள் கடவுளே இப்படி கண்ணு முன்னாடி வீணாயிடக்கூடாது கடவுளே. அது இல்லைன்னா அது வீணாக போயிடுங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. பார்த்துப்போம். எல்லாம் அவன் சரி. வாவ் சே, எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் என்னோடய சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க டிடிஎஃப். நானும் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா எவ்வளோ கேரி பண்ணுறேங்க, அந்த கேமரா இந்த கேமரா அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும், ஸோ இதையும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மட்டைகள் வச்சுட்டு அவ்வளோ ஒர்க்கு அப்படி பண்ணு. பயங்கர டயர்டு, ஸ்பைன் வேறு ஃப்ராக்சரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பல டென்ஷன். நல்ல கேமராவோட கவரும் மறந்துட்டேன். நேற்று என்னோடய ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து அண்ணாங்கெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம தாபாக்கு வந்தோம்ல டிடிஎஃபா, அன்றைக்கி ஹெல்மெட்டு தேடிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து ஹெல்மெட் வந்து தம்பி இருந்துட்டு ஸ்கேட்டிங் போர்டுக்குள்ளே இருக்குண்ணா அப்படின்னா ஸ்கேட்டிங் பேக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஸ்கேட்டிங் போர்டு எடுத்தெல்லாம் வெளியே வச்சு தேடி பார்த்தா அப்பவும் கிடைக்கல. பார்த்து ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு எடுத்து கீழே வச்சதுனால நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா எஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி கால் வைக்கணுங்க இப்படி போகணுங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி போய் சூப்பராக பண்ணாங்கங்க. டிடிஎஃப் நம்ம ட்ரக் பண்ணி மேலே போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் இல்லைங்க, நண்டுங்கள்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ அது பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ரிவர் கிராசிங் போகுது, ஒரு குட்டி ரிவர் கிராசிங். இது பக்கத்தில் தான் யாரோ டக்குன்னு பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தா யாரும் இல்லை, கருப்பு கலர் உருவத்தில். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தாச்சுங்க ரிவர் கிராசிங்கு. ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. பவர் பேங்க் எட்டு வரல. எங்கள் பவர் பேங்க் ரொம்ப பெருசாக, அந்த பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தோம்னாலே ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா இது இந்த ரெண்டு வழியில் எந்த பக்கம் போடுதுன்னு தெரில. என் மனசுக்கு என்னமோ லெஃப்ட்டுன்னு தோணுதுடா. தம்பிங்கெல்லாம் இடுப்பில் போட்டிருந்ததெல்லாம் கழட்டிட்டாங்கங்க. நான் மட்டும் கழட்டல, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இறங்கி வரும்போது சரியான பெயின் ஆச்சு இல்லைங்க, அதனால தான் இதை கழட்டல. கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை கழட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வலிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மெயினாக நாளைக்கு தான் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டிடிஎஃப் டைம் ஒரு ஈவினிங் 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கிக்கிட்டே இருக்கோங்க. தம்பி இருந்துட்டு இன்னும் நிறைய தூரம் இருக்குண்ணே அப்படிங்கண்ணா கிறிஷு தள்ளாடிட்டு இறங்கிட்டு இருக்கேங்க. செகுடி கீழே வந்த மாதிரி தானே இருக்குது. அவன் இல்லை இன்னும் நிறைய தூரம் இருக்குங்கிறான். கொஞ்சம் தூரம் தான். டிடிஎஃப் பிளைன் சர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு. இங்கே ஒரு 4 எருமையை மேய்ச்சிட்டு ஒரு தாத்தா போயிட்டுருக்காரு. இந்த மாடு வச்சு இந்த எருமை வேறு லைட்டாக முறைக்குது நம்மளை. பட் பிரச்சனை இல்லைங்க, கொம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கொம்பு லைட்டாக ஷார்ப்பாக தான் இருக்கு. தம்பிங்களா, நம்ம எருமையை பார்க்குறக்கு நான் துரத்துலப்பா, நீங்கள் தான் பயந்து விடுறீங்க. டிடிஎஃப் அட் லாஸ்ட் எப்படியோ வந்து பார்த்தா கீழே இறங்கியாச்சு. இருங்க, நம்ம கார்கிட்ட போகிற வரைக்கும் இன்னும் இந்த ட்ரிப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆஹா, அவ்வளோதான் டிடிஎஃப். சரியான ட்ரிப்பு, சரியான ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரெக்கிங்காக இருந்துச்சுங்க. வெற்றிகரமாக நம்மளோட இந்த இதை முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுற டிடிஎஃப். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மலையை காட்டுறேன். மறைஞ்சு போச்சு டிடிஎஃப். சே, ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க.
நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிருக்கோங்க. டிடிஎஃப் நம்ம vlog ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருந்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி டிடிஎஃப் நீங்கள் பார்த்தது ஒரு 10% தாங்க. இன்னும் 90க்கு மேலே சதவீதங்கள் இருக்குது பேலன்ஸு. ஸோ எல்லாத்தையும் என்னால் உங்கள்கிட்ட வீடியோ காட்ட முடியாது டிடிஎஃப். ஏன்னா vlog-ஐ கொஞ்சம் குறுக்கி தரணும் எவ்வளோக்கு. ஏன்னா நம்ம vlog வந்து பண்ண பல மணி நேரங்கள் வந்துடுச்சு ரா ஃபுட்டேஜஸ். அதை சுருக்கி எவ்வளோக்கு சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு சுருக்கியே வந்து பண்ண 3 பார்ட்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே டிடிஎஃப், அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து பண்ண சர்ப்ரைஸ். அதை வந்து நீங்கள் நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக பார்ப்பீங்க. நாளைக்கு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க டிடிஎஃப். ஓகேங்க, நம்ம vlog இதை ரன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பல அட்வென்ச்சரஸான ரிஸ்கியான இடத்துக்குலாம் போவோம். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. யூடியூப்லேயே நீங்கள் அங்கே இருந்த மாதிரி உணர வைக்கிறது என்னோடய பொறுப்புங்க, சரிங்களா? ஸோ எப்பவுமே அங்கே நடந்து போகிறது எல்லாமே வந்து பண்ண நீங்களாக நினச்சிக்கோங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாருமே வந்து பண்ண இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்னோட இது விருப்பம், என்னோட ஓன் டெசிஷன், நான் தான் போய் ஆகணும், எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கைடு நெசசரிங்க. ஸோ கைடு இல்லாமல் வந்து பண்ணால் பைரவகாட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் ஏற முடியாது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டே மென்டலாக ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. ஏன்னா பயங்கர டஃப்பாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக டஃப்பாக இருந்துச்சு. ஓகே டிப்ஸ் வந்து நம்ம vlog இது ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. எபிசோட் 1லேருந்து 12 வரைக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் 13, 14, 15 அப்படின்னு ஒன்றா இதுக்கப்புறம் ஷூட் பண்ணி ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், பை பை. சேஃபாக இருங்க. டர்போ டிக்கெட் எவ்வளோ வாங்காமல் போகணும், சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லைக் யூ மிட்ஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமாக சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.